வீக்கெண்டான சாட்டர்டே என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கொஞ்சமாக முளைக்கட்டின பயிறு, 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. ஸோ ஒரு உருளைக்கிழங்கு போட்டு பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அந்த வீக் ஃபுல்லாக வாங்குற காயில் 1, 2 எடுத்து வைக்கும் போது அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்மளுக்கு இந்த மாதிரி மொத்தமாக மிக்சடாக போட்டு குழம்பு இல்லைன்னா கூட்டு, சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே காய் வாங்கினீங்கன்னா அதை மொத்தமாக போட்டு செஞ்சிடாதீங்க. அதில் 1, 2 எடுத்து வைங்க. அது இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக பாவக்காவும் பீட்ரூட்டும் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரசமுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரசத்துக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் தக்காளி வேக போட்டு தான் செய்வேன். அதுதான் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு பாவக்காவுமே கசப்பு தெரியாத மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா பொரிச்ச குழம்பும் ரசமும் தான். ஸோ ஃபைனலாக வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. பொரிச்ச குழம்பு, ரசம், பீட்ரூட் பொரியல், பாவக்காய் பொரியல் எல்லாமே அழகாக செஞ்சுட்டு